பிரைஸ் தி லார்ட். ராஜ்யத்தின் ஓமானங்களை 14வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்துல இழந்து போன அல்லது தொலைந்து போன 2 குமாரர்களை குறித்த அந்த ஓமானத்தை லூக்கா 15 நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். We began to see the parable of the lost sons from Luke 15 last week. அதுல அந்த 3 ஓமைகள் ஒரு ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம கற்றுக்கொண்டோம். அது குறிப்பாக இந்த மைய கதையான 2 தொலைந்து போன குமாரர்களை நாம் கடந்த வாரத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 6 காரியங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டது, இந்த இளைய குமாரனுக்கு சுயநல நோக்கம் இருந்தது. தன்னை குறித்து தன்னை தான் பார்த்து கொள்ள வேண்டும், தான் தகப்பன் தன்னை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். 2வது, இப்பொழுது அவனுக்கு பின்னால வரப்போகிற சொத்தல்ல, அதை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்பொழுது நான் சுதந்திரமாய் அதை அனுபவிக்க வேண்டும் என்று, அதுதான் பாவத்தின் வேர் என்று நாம் பார்த்தோம். To want things now rather than later. நீங்களும் நானும் பரலோகத்துல எல்லா சந்தோஷமும், சகோதரன் பார்ட்னர் அப்பா வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனால் பாவமும் சாத்தானும் சரீரமும் என்ன சொல்ல, பாவ சரீரமும் என்ன சொல்லுகிறதுனா, அதை இப்பொழுது இங்கே இன்றைக்கு நீ அனுபவிக்க வேண்டும் என்று. அதுதான் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு காரணம் என்று நாம் பார்த்தோம். அன்றைக்கு அப்பொழுது என்று சொல்லி. 3வதாக, அவன் தன்னுடைய சொத்தை பங்கை கேட்டபோது அந்த தகப்பன் கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அது மிக ஒரு அருமையான காரியம். ஏனென்றால் ஒரு பெருந்தன்மை உள்ள, ஒரு பெரிய சிந்தையுள்ள ஒரு தகப்பன் தான் தன் மகன் அவன் எப்படி கெட்டு போவான் அல்லது எப்படி அதை தொலைத்து விடுவான் தெரிந்தாலும் கூட ஒரு தைரியத்தோடு அந்த தகப்பன் கொடுத்தார். இன்றைக்கு கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கிறதுனால நாம் பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சுய சித்தத்தோடு பல காரியங்களை அவர் கொடுத்திருக்கிற பல ஆசீர்வாதங்களை துர்பிரயோகம் பண்ண, வீணடிக்கவும் நமக்கு உரிமையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். பெரிய தகப்பன், பெருந்தன்மை உள்ள தகப்பன். 4வதாக, அவன் இந்த இளைய குமாரன் தூரத்துல இருக்க ஒரு தேசத்துக்கு சென்றான் என்று பார்த்தோம். ஏன்னா தூரத்துல எவ்வளவு அப்பா விட்டு தூரமா இருக்க முடியுமோ அப்படி இருந்தா தன்னுடைய வாழ்க்கையும் தன் தகப்பன் கொடுத்த பணத்தை எல்லாம் வீணடித்து தகப்பனையும் தகப்பன் குடும்பத்தையும் மறந்து விட்டு போனான். ஆனால் அவன் தகப்பன் அந்த இளையகுமாரனை மறக்கவே இல்லை, காத்துக்கொண்டே இருந்தார். 5வதாக பார்த்தோம், அது ஒரு வீணான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று. ஏனென்றால் அந்த தூர தேசத்துல போயிருக்கும் போது 2 கேள்விகளை கேட்டோம். அந்த அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அந்த காரியங்கள் முடியும் போது என்ன அவன் கையில காட்ட போறான், என்னதான் சாதித்தான், வாட் யூ ஹாவ் டு ஷோ ஃபார் யுவர் லைஃப் அட் த எண்ட். 2வது, இப்படி போய்கொண்டே இருக்கிறியே, எவ்வளவு நாள் இது ஓட போகுது, எப்பொழுது இது முடிய போகுது என்று 2 கேள்விகளை நம்ம அவனுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த தூர தேசத்துல பஞ்சம் வந்ததுனாலே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அவன் நினைச்சதுக்கு முன்பாகவே. 6வதாக, கடைசியாக கடந்த வாரத்துல பார்த்தோம், தன்னுடைய எல்லா சுய முயற்சி, சொத்து, பலன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். He has come to the end of himself. அது எப்படி காட்டலாம்னா, பன்றி என்பது எபிரேய நியாயப்பிரமாணத்தின்படியும் சமுதாயத்தின்படியும் மிகவும் அசுத்தமான ஒரு மிருகம். யூதர்களுக்கு இதை கொடுத்த ஒரு அருவருப்பு உண்டு. ஆவிக்குரிய விதத்திலும் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டு. இவன் இந்த இடத்துல இந்த யூத பின்பணி இருந்து போன இந்த வாலிபன் அங்கே பன்றிகளோடு அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு இருந்த எல்லா சுயமரியாதையும் போயிடுச்சு. தன்னுடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டான். ஆனாலும் கூட நாம் இந்த கதையில தெரியும், இப்பதான் அவனுக்கு சில புதிய துவக்கம் வரப்போகிறது என்று. நம்ம பல பேர் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு போனாதான் மேல பார்க்க ஆரம்பிக்கிறோம். பல சமயங்கள்ல தேவனை கடைசியாக நம்ம நோக்குகிறோம். ஆனால் கடைசியாக அவரை நோக்கும்போது கூட கிருபையுள்ள காருண்ய தேவன் கடைசியாக நோக்குகிற ஒருவரையும் கூட அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு இந்த ஓமானத்துல இந்த கதையிலிருந்து இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள பார்ப்போம். இதை பார்க்கும்போது நாம சோதித்தறிய வேண்டும். கடந்த வாரத்துல சொன்ன யாருக்கு இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை போதிக்கிறார் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவர் போதித்தது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், அந்த கூட்டம் தான் மெயினா இவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் பாவிகளோடு ஆயக்காரரோடு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒரு பக்கத்துல மனம் திரும்பி ஆயக்காரெல்லாம் இருக்காங்க. ஆனா அவருடைய மெயின் முக்கியமான கண் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற, அவரை குறை கூறிக்கொண்டிருக்கிற அந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் மேல்.
அ 7வதாக அவன் தன்னுடைய முடிவுக்கு மாத்திரம் வரல. தமிழ்ல இப்படி போட்டிருக்கு, அவனுக்கு தெளிவு வந்த உடனே, புத்தி வந்த உடனேன்னு போட்டிருக்கு. "ஹி கேம் டூ ஹிஸ் ஓன் செல்ஃப்." இந்த இளைய குமாரன் தவிடோ அந்த பன்றி சாப்பிடுற சாப்பாட ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்க்குறான். ஆனா சாப்பிட முடியல. அவன் மேல அந்த பன்றி நாற்றம்லாம் இருக்குது. அதோட சேர்ந்து பன்றியோட சேர்ந்து போய் சாப்பிட பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. அட் தட் மோமெண்ட் ஹி காட் த்ரூ டூ ஹிம்செல்ஃப். பாருங்க, பல சமயத்துல பாவத்துல, அசுத்தத்துல இருக்கும்போது அப்படியே போயிடுறோம். டக்குன்னு சில பேருக்கு கண் விழிப்பு வந்துருது. குடி வெறியில இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பொரளுவாங்க தெருவுல. என்னென்னமோ செய்வாங்க. அவன எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் முழிக்கும்போது ஏன்டா பண்ணோம்ன்னு இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணான்னு கூட தெரியாது. அதுபோல பல பேர் இந்த பாவத்தின் தரைமட்டத்துக்கு போகும்போது, பல சமயங்களிலே அவர்களுக்கு தான் என்ன செய்றோம்ன்னு கூட தெரியாது. ஆனால் தேவனிடத்திலே ஒரு மனுஷன் திரும்புவதற்கு முன்பாக தன்னை குறித்த ஒரு தெளிவு வர வேண்டும். எனக்கு நான் மிகவும் வாலிப வயதிலே 16 வயதில நான் காலேஜுக்கு போனேன். அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இந்த கல்லூரியில் போய் முதல் மாதத்துல பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டுருந்துச்சு. ஆனால் முக்கியமாக ஒரு காரியம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நெனச்சாலே என்னால தெரியுது. எனக்குள்ள ஒரு அ வெறுமை, வாய்ட் அ ஏதோ இல்ல எனக்குள்ள அப்படின்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. வெளியரங்கமா பார்த்தா எல்லாம் இருக்குது. ஒரு அருமையான இந்தியாலயே ஒரு அருமையான காலேஜ் எல்லாம் எல்லாம் எந்த வெளியரங்கமாக ஒரு குறையும் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள அந்த அ திருப்தியற்ற ஒரு நிலைமை. அத யோசிக்கும்போது கூட நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஏதோ ஒரு காரண காரியம் இல்ல. என் குடும்பத்தில பிரச்சனை கிடையாது. காலேஜ்ல பிரச்சனை கிடையாது. நண்பர்கள் இருந்தாங்க. மற்ற காரியமெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம் இருந்தது. இன்றைக்கு நான் அதை திரும்பி பார்க்க இந்த இந்த இத பார்த்துக் கொண்டிருக்கும்போது, இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, தேவ கிருபையினாலே, வெளியே இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்தி தள்ளியதுனாலே, அந்த வெற்றிடத்தை குறித்து நான் விரக்தியாக இருந்த அந்த அந்த நினைவுகளை வைத்து, நான் அதை நிவர்த்தி பண்ண குடிக்கவோ, அ புகைப்பிடிக்கவோ, ட்ரக் அடிக்கவோ அப்படிதான் மத்தவங்கலாம் போய்க்கிருந்தாங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம். ஆனால் நான் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய அறிவின் முடிவுக்கு வந்து விட்டேன். ஐ அம் நோ குட். அதெல்லாம் ஒரு விதத்திலும் எனக்கு பிரயோஜனம் இல்ல. எனக்குள்ள ஒன்றும் இந்த இந்த வெற்றிடத்தை நிரப்ப எனக்குள்ள ஒன்றுமில்லை என்ற ஒரு இடத்துக்கு வந்தேன். அதே நேரத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிருபையினாலே அங்க இருக்கிற அப்பதான் ஆரம்பிச்சிருந்த ஒரு ஜெபக்குழுவுக்கு ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார். ஒன் ஹாஸ் டூ கம் டூ ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். தேவனிடத்திலே திரும்பும் முன்பதாக நம்மை குறித்த ஒரு தெளிவுக்குள்ள நாம் யார்? அந்த புத்தி தெளிய வேண்டும். பல பேர் எனக்கு நான் எல்லாத்துலயும் ஓகே. ஐ அம் அதே நெறைய பேர் அந்த டினையல் மோட்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இது அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிற, வஞ்சித்துக் கொள்ளுகிற காரியம். தனக்கு முன்பாக இருக்கிற அந்த கண்ணாடியை பார்க்க மறுக்கிற காரியம். இவைகள் எல்லாம் நல்லதே கிடையாது. அதனால தான் உலகத்துல இருக்கிற கோடி கோடி ஜனங்களாலே தேவனிடத்திலே வர முடியவில்லை. யூ ஹேவ் டூ யூ ஹேவ் டூ கம் டூ யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ கேன் கம் டூ காட். நீ தெளிந்து வரணும். ஆமென். அ அந்த காலத்துல நான் ஒரு பேரின்ப பெருவிழா போயிருந்தபோது, நான் சின்ன வயசுல சாம் கமலேசன் வந்திருந்தாரு. அவரு இப்படி ஒரு கதைய சொன்னாரு. ஒருத்தன் போனான். இயேசு அவன போய் பார்க்க போனாரு. அவன்கிட்ட கேட்டாரு. அவன் கேட்டான், "நீங்க யாருன்னு?" நான் முதல்ல உன்னைய கேட்கிறேன், நீ யாருன்னு சொல்லி. வரிசையா கேட்டாரு. அவன் பேர சொன்னான். திருப்பி அதே கேட்டாரு. "ஹூ ஆர் யூ? நீ யாரு?" அவன் தான் ஊர பத்தி சொன்னான். தான் என்ன, எவ்வளவு ஹைட்டு, வெயிட்டு, என்ன வேலை செய்றது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். திருப்பி திருப்பி "ஹூ ஆர் யூ?" நீ யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் ஆண்டவர் இயேசு. கடைசியாக அவன் சொன்னான், "அ நான் ஒரு பாவியன்." திரும்பி அவன் கேட்டான், "நீங்க யாரு?" "நான் உன்னுடைய இரட்சகர்ன்னு" சொன்னான். அந்த ஒரு தன்னை குறித்த ஒரு தெளிவான நிலைமைக்கு புத்தி தெளிய வேண்டும். அவன் அப்படி வந்தான். அவன் என்ன நினைச்சான், "நான் எப்படிப்பட்ட ஒரு சர்வ முட்டாளாயிட்டேன். ஐ அம் அன் அப்சல்யூட் ஃபூல்." அத தவிர 2 காரியம் யோசிச்சான். தகப்பன் வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு திரும்பி போகறதுக்கு தனக்கு எந்த தகுதியும் இல்ல. இதெல்லாம் உண்மை. உண்மையான உண்மை.
இதையெல்லாம் அவன் புரிந்து கொண்டான். அடிமுட்டாள், தகப்பன் வீட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இவனுக்கு அங்க போகிறதுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்ல. For the first time in his life, he was real. He was being real. முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில இந்த வாலிபன் உண்மையை உண்மையாக கண்டு கொண்டான். தான் முட்டாளாக இருந்து விட்டேன், இவ்வளவு நாளாக தவறுகளை செய்து விட்டேன், நான் தேவனுடைய பார்வையிலே பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு அவன் ஆயத்தமான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பல விதங்களிலே அவன் கொலைத்து போட்டான். இந்த பன்றி காரியம் கூட அவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்தான். இதையெல்லாம் அவன் உணர்ந்து கொண்டான். இது அந்த முதல் நிலைமைக்கு வந்தான். Next point is repentance is thoughts turned into action. மனம் திரும்புதல் என்பது நம்ம நினைவில் இருக்கிறத செய்கையில மாற்றணும். பாருங்க, நல்ல நினைவுகள் ஒருவனையும் ரட்சிக்க முடியாது, காத்து கொள்ள முடியாது. இந்த வாலிபனுடைய உண்மையான நிலைமை, உண்மையான முட்டாள்தனம், உண்மையான பாவம், இவைகளை குறித்து அவன் எவ்வளவுதான் உணர்ந்திருந்தாலும் அது அவனுக்கு எந்த விதத்திலும் பலனாய் இருந்திருக்காது. எப்ப அந்த நினைவுகளை அவன் கிரியையாக செய்கையாக மாற்றாவிட்டால் அதை நினைச்சுக்கிட்டு மாத்திரம் இருந்து பிரயோஜனமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அதை செய்கையாக மாற்றும். இந்த வேத பாடங்களை நம்ம பார்க்கும்போது கூட உங்களிடத்துல ஆவியானவர் சில நினைவுகளை உங்களுக்கு உணர்த்தலாம், சில காரியங்களை, சில தாட்ஸ் உங்களுக்குள்ளே அவர் திரும்ப எழுப்பூட்டலாம். அந்த நினைவுகள், அந்த உணர்ச்சிகள் மாத்திரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யாது. அதை குறித்து நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அப்போதுதான் அது பிரயோஜனம். அந்த வாலிபனுடைய நினைவுகளும் அவனுடைய நோக்கங்களும் இன்னும் கொஞ்சம் தெளிவா இல்லை, கொஞ்சம் மிக்ஸ்டப்பா இருந்துச்சு. ஒரு பக்கத்துல தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்தான், அது நல்லது. ஆனால் அடுத்த பக்கம் அவன் நினைச்சான், தன் தகப்பன்கிட்ட போய் ஒரு பேரம் பேசலாம். நான் உங்களோட மகனா இருக்க முடியாது, அதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனாலும் உங்க வயல்ல, உங்க தோட்டத்துல ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு தேவையா இருந்தா சேர்த்துக்குங்க, எனக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுத்து கொஞ்சம் சாப்பிட கொடுங்க, இந்த பன்றியோட சாப்பாடுக்கு பதில் அது நல்ல தேவையா இருக்கும் இப்படின்னு ஒரு பேரம் பேசலாம்னு நினைச்சான். அது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு சரியான நினைப்பு கிடையாது. தகப்பன் வீட்டுக்கு போகணுன்றது சரியான நினைப்பு. அவனுடைய நோக்கங்கள் கொஞ்சம் மிக்ஸ்டப்பா இருந்துச்சு. ஆனாலும் கூட அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். Even though he had mixed motives, still the father is compassionate. அவனுடைய தகப்பன் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். இதுல அவன் திரும்பி வந்த போது கூட அவன் தன்னுடைய தகப்பனுடைய உணர்ச்சியை குறித்து, உணர்வுகளை குறித்து யோசிக்கல. அவனை குறித்து தான் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் கொல்ல பக்கத்துல உட்கார்ந்து இவனோட சொந்த மகன் வேலைக்காரங்களோட சாப்பிட்றத குறித்து உங்க அப்பா என்ன நினைப்பாருன்னு அவன் நினைக்கல. இன்னும் கூட அவன் அப்பாவை பத்தி நினைக்கல. அதனால தான் சொல்றேன், அவனுடைய நோக்கங்கள்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டப்பா இருந்துச்சு. ஆனாலும் என்ன செஞ்சான், எழுந்தான். பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து கிளம்பிட்டான். நம்ம வாழ்க்கையில கூட பல சமயங்கள்ல தவறுகளை செய்துவிட்டு தகப்பனுக்கிட்ட திரும்பும்போது நம்முடைய நோக்கங்கள் ஒருவேளை மிக்ஸ்டப்பா இருக்கலாம், கச்சாமுச்சான் இருக்கலாம். ஆனால் நாம் எழுந்து திரும்ப தேவனிடத்துல வருவது முக்கியம். நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். நமக்கு இருக்கிற தவறான நோக்கங்களை ஸ்ட்ரைட் ஆக்கிடுவார். அவர் ஒரு மனுஷன் தன்னிடத்துல ஏன் வருகிறார் என்பதை குறித்து அந்த அளவுக்கு அவர் அதை யோசிக்கிறது இல்லை. தன்னிடத்துல வருவதை முக்கியம். தன்னிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளார். அவர்கிட்ட வந்த உடனே அவர் நம்மளுடைய நோக்கங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுவார், சீர்திருத்திடுவார். அதுதான் ஆச்சு. அவன் திரும்பி வந்த போது தகப்பன் தூரத்துல இருந்து அந்த இளைய குமாரனை பார்த்த போது தகப்பன் இறங்கி ஓடி வந்து பக்கத்துல வந்த உடனே, ஐயோ என்ன நாத்தம், உன் மேல பண்ணி நாத்தம் அடிக்குதே, முதல்ல நீ போய் மகனே உனக்கு நல்ல சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்ட போறாங்க, அதுக்கப்புறம் உன்னை நான் கட்டி பிடிச்ச உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னாராம். ஒருவேளை நம்ம அப்படிதான் செஞ்சிருப்போம். இல்லாட்டி இந்த அசுத்தமான ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு, மேல என்னெல்லாம் இருக்குமோ, உனக்கு என்ன நோயெல்லாம் இருக்குமோ முதல்ல இதெல்லாம் எடுத்து போடு, ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வா, உன்னைய நான் கட்டி பிடிக்க சொல்ல. தகப்பனை பொறுத்த வரையில அவருடைய உணர்ச்சியில அவர் செஞ்சதுல எந்த விதமான குழப்பமும் மிக்ஸ்அப்பும் இல்லை. தட் இஸ் த ஃபாதர்ஸ் லவ். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், அந்த தகப்பனுடைய நேசம், பாசம், அன்பு அப்படிப்பட்டது.
வந்து அவனை கழுத்துல கட்டி போட்டு, அந்த கழுத்துல எவ்வளவு பன்றியோட நாத்தம், எல்லா நாத்தமும் இருக்கும். அந்த கழுத்த அவன் முத்தம் செஞ்சான். மகனுடைய. அதுதான் தேவனுடைய அன்பு. அவன் அந்த வாலிபனுக்கு இந்த பேரம் பேசணும், ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சானே, அத கூட கேட்க முடியல. அவன் சொன்னான், "அ அப்பா, உங்களுக்கு எதிராகவும், தேவனுக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன். உங்க மகன்னு சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்ல." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். அந்த அதோட நிறுத்தி விட்டாரு அவங்க அப்பா. பேசாம இரு. உன்னுடைய கடந்த காலத்தை குறித்து நான் அவர் அவர் அவனுடைய கடந்த காலத்த குறித்து எந்த விதமா கண்டிக்கவும் இல்ல. இன்னைக்கு என்ன செய்யணும்னு ஒரு அறிவுரையும் குடுக்கல. நீ வருகிற நாட்கள்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இங்க பாரு, இனிமே நீ எனக்கு நல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணனா, இனிமே நல்லவனா இருப்பேன், கீழ்ப்படிஞ்சிருப்பேன்னு சொன்னா, உனக்கு 2வது சந்தர்ப்பம் குடுப்பேன். இப்படிலாம் சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாரு? தன்னுடைய வேலைக்காரங்கள பார்த்து, "நல்ல வஸ்திரத்த கொண்டு வா, முத்திர மோதிரத்த கொண்டு வா, அவனுக்கு கால்ல நீ பாதரட்சைய கொண்டு வா." இந்த 3க்கும் அர்த்தம் நெறைய இருக்குது. நம்ம அதுக்கு டைம் இல்ல. அந்த அந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ராஜ வஸ்திரம். அந்த முத்திரை மோதிரம் அவருடைய அதிகாரம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய செல்வாக்கு, அவருடைய வல்லமை எல்லாம் போட்டாரு அதுல. அந்த அந்த பாதரட்சை அந்த காலத்துல ஏழை ஜனங்கள் ஷூ போட மாட்டாங்க. அடிமைகளுக்கு பாதரட்சை கிடையாது. அ மகன்களுக்கு தான் பாதரட்சை இருந்துச்சு. இதெல்லாம் குடுத்தாரு. என்னத்துக்காக அந்த பிதா இறங்கி ஓடியாந்தாரு? அவரு நெனச்சிருந்தா தூர தேசத்துக்கு போய் அவன புடிச்சுட்டு வந்திருக்கலாம். வேலைக்காரங்கள கூட அனுப்பிச்சு எங்கடா இருக்கான்னு தேடி எனக்கு சொல்லு நான் வரேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, வெயிட் பண்ணியிருந்தார். எதுக்காக இந்த அப்பா இதெல்லாம் செஞ்சாரு? அவன் அந்த வாலிபன் வந்து நான் இனிமே நல்லவனா இருப்பேன்னு ஒரு ஒரு விதத்திலயும் அவன் வாக்குத்தத்தம்லாம் குடுக்கல. தான் திருந்து விட்டேன் என்பதை கூட அவன் இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ணல. அத நிரூபிக்கல. அவனுக்கு ஒரு கண்டிஷனா ஒரு 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 2 மாசம், 5 மாசம் இப்படி இருக்கணும். அது கூட இல்ல. என்னத்த அந்த அந்த அப்பா எதை பார்த்தார்? அந்த குமாரன் அவர் தேடிய ஒரு காரியத்த செய்தான். இந்த அன்பையும், இந்த ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு ஒரு காரியத்த செய்தான். அந்த தூரத்துல இருந்த தேசத்தை விட்டுவிட்டு வந்தான். திரும்பி வந்தான். அவ்வளவுதான் செஞ்சான். நாம் தேவனிடத்துல திரும்பி வரும்போது, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு காரியம். அங்க இருந்த பாரு. நீ நினைச்சதெல்லாம் உன்னுடைய இஷ்டப்படி, உன்னுடைய சந்தோஷத்துக்காக, சுயநலத்தோடு நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தியே, அதுதான் நீ வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்ட. அதுதான் தூரதேசம். தேவன் சொல்றாரு, அத விட்டுட்டு உன் வீட்டுக்கு திரும்பி வா. யூ கான்ட் கம் ஹோம் அண்ட் ஸ்டில் ஸ்டே இன் த ஃபார் கண்ட்ரி. அந்த சுயநல தேசத்துல இருந்து கொண்டு, இஷ்டப்படி செய்து கொண்டு நான் தேவனுடைய வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம விட்டால், புத்திர சுவிகாரம் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. எகிப்தை நீ விட வேண்டும். அதை விட்டு விட்டால் உன்னை குமாரனாக ஏற்றுக்கொள்வார். அவ்வளவுதான். ஏன்னா, அ அந்த தூர தேசத்துல தற்காலிகமாக நெறைய சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா, இந்த பாருங்க அந்த மகன் திரும்பின உடனே, அந்த வீட்ல அவ்வளவு சந்தோஷம். வேலைக்காரங்கலாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ச க க களிகூர ஆரம்பிச்சாங்க. சிங்கிங் அண்ட் டான்சிங். பாடலும், ஆடலும் பெரிய கொண்டாட்டமும் அங்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா, இதுக்காக தான் அந்த மனுஷன் தூர தேசத்துக்கு போயிருந்தான். அந்த வாலிபன் அங்க போய் பாடி, ஆடி அப்படிதான் நெனைக்கிறாங்க உலகத்துல இருக்க பல பேர். பாருங்க, கிறிஸ்தவத்திலேருந்து எவ்வளவுக்கு தூரத்துக்கு போறோமோ, அங்க தான் சந்தோஷம் இருக்குது. எ தேவனிடத்திலிருந்து எவ்வளவுக்கு விலகி போறோமோ, அ தேவனுடைய அ க காரியங்களுக்கு, அவருடைய வசனத்துக்கு எவ்வளவு விலகி போறோமோ, அப்பதான் நமக்கு சந்தோஷம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால தூரத்தில போ, தூரத்தில போ. சர்ச் பக்கம் வராத, பைபிள் பக்கம் வராத, ஜெபத்துக்கு பக்கத்தில வராத, தேவனுக்கு பக்கத்தில வராத. அப்படிதான் சாத்தான் சொல்றான். ஆனா அது மிகவும் வஞ்சகமான பொய்யான ஒரு காரியம். இங்க இருக்க சில பேர் ஒருவேள அந்த கெட்ட பழக்கத்தில போயிருந்திருக்கலாம். ஒருவேள ட்ரக் அடிச்சிருக்கலாம், தண்ணி போட்டிருக்கலாம். அந்த மாரி எதுவா இருந்தாலும் இருக்கலாம். விபச்சாரத்தில இருந்திருக்கலாம். எல்லாம் ஆரம்பிக்கும்போது சந்தோஷம் மாதிரி தெரியும். ஆனா, அதுல உள்ள போனவங்களுக்கு தான் தெரியும். அங்க ஒண்ணும் கிடையாது கடைசில. மிசரபிள். கீழ தான் போ வேண்டியிருக்கும். ஆனால், அப்படி இருக்கிறவர்கள் ஒரு நாள்ல தூரத்தில போயிட்டு சந்தோஷம்னு நெனச்சுக்கிட்டு
காலையில எந்திரிச்சா தலைவலிக்குது. ட்ரக் அடிச்சவனுக்கு ஜெயில்ல போய் உட்கார்ந்திருக்கான். இப்படி இருக்கிறவங்க சீக்கிரமாய் உண்மையான சந்தோஷம் குடுக்கிறவர்ட்ட வந்தா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ம் நீங்க ஜீவனை பெறும்படியாகவும், அதை அபரிமிதமாய் பெறும்படியாகவும் நான் வந்தேன். ஐ அம் கம் தட் தே மைட் ஹேவ் லைஃப் அண்ட் தட் தே மைட் ஹேவ் இட் மோர் அபண்டன்ட்லி யோவான் 10:10 சொன்னாரு. நமக்கு நல்ல சந்தோஷமான, ததும்பி வழிகிற, நிறைவான வாழ்க்கையை கொடுக்க தான் ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளும் சரி, நம்ம பலர் கூட நினைக்கலாம், ஒருவேளை இந்த ஈத் ஹாலிடேஸ்ல அல்லது எப்ப வேலை இருக்கும்போதும், வெளிய போய் சுத்துனா ரொம்ப நல்லா இருக்குமே! எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எங்கெங்கேயோ போறாங்க. ஷாப்பிங் போறாங்க, அங்க போறாங்க, சினிமா போறாங்க, அது போறாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோமோ! அதனால எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்கள். குதிக்கிறாங்க, க பீச்ல போய் விழுகுறாங்க, அத பண்றாங்க, அத பண்றாங்க. அ அ அசுத்தமான மூவிஸ் பார்க்குறாங்க. ஏன்னா, சந்தோஷம், அருமையான சந்தோஷம் எங்கேயோ இருக்குது. அத விட்டுருவோமோன்னு சொல்லி வாலிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா, பாருங்க, நீங்க எவ்வளவுதான் சந்தோஷத்த அனுபவிக்க பார்த்தாலும், அ இந்த படத்த பார்க்குறேன்னு பண்ணா, அடுத்த படத்த பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. இந்த நாட்ட போய் நான் போய் உல்லாசமா போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, அதே நேரத்தில இன்னொரு இடத்துக்கு போ முடியாது. இ வாழ்க்கையில ஏதோ அ மிஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறோம். இதுதான் ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே நேரத்தில டிவிலயோ, இதுலயோ பார்த்தீங்கன்னா, சில பேரு 4 காரியம் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் நியூஸு, ஒரு பக்கம் மூவி, ஒரு பக்கம் இது அதுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கலாம் இப்ப. ஏன்? எதையும் மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு. ஆனா டிவி சேனல் பார்த்தா நூத்துக்கணக்குல இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க முடியாது உங்களால. எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. அந்த டைம்ல இன்டர்நெட்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க ஆட்கள். பட் த ஜாய் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஹோம், பிதாவின் வீட்டில இருக்கிற சந்தோஷம். அதுக்கு தான் அந்த வாலிபன் திரும்பி வந்தபோது, தன் தகப்பன் வீட்ல இருக்க சந்தோஷத்த பார்த்தோம். அங்க இருக்கிற குதூகலம், கொண்டாட்டம் முடியும்போது, அங்க இந்த தண்ணி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. காலையில எந்திரிச்சா தலையெல்லாம் வலிக்கும். எங்க இருக்கோம்னு தெரியாது. அப்படி இல்ல. அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தோஷத்துக்கு முடிவு இல்ல. அதுதான் பிதாவின் வீட்ல இருக்க சந்தோஷத்தினுடைய வித்தியாசம். அங்க அந்த பிதாவின் வீட்ல எவ்வளோ பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அ அ வேலைக்காரங்க, இந்த மகன் எல்லாம் ஆடுறாங்க. ஆனா, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப, 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அந்த இளைய குமாரன் இல்ல, தகப்பன். என் குமாரன் மரித்து போயிருந்தான். என் குமாரன் தொலைந்து போயிருந்தான். இன்னைக்கு வந்துட்டான். ஆமென். நீங்க எங்க இருக்கேன்னு தெரிஞ்சாலும் கூட தொலைந்து போயிருக்கலாம். நீங்க ஒருவேள நல்லா ஜாலியா இருக்கிறீங்கன்னு நெனைக்கலாம். ஆனாலும் மரித்து போயிருக்கலாம் பாவத்துல. அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மைய செய்தி. உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை நல்லா அறிந்து கொள்ளவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால், நாம் பிழைத்திருந்தாலும் மரித்திருக்கிறோம். நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம தொலைந்து போயிட்டோம். ஆனால் நாம் இயேசுவை நாம் திரும்ப வந்து பார்க்கும்போது, அவரை தரிசிக்கும்போது, நாம் உண்மையாக ஜீவனுக்குள்ள வருகிறோம். அண்ட் வி ஹவ் பீன் ஃபவுண்ட். நம்மை அவர் திரும்ப கண்டு கொண்டார். ஆமென். இதுவரைக்கும் இந்த கதையினுடைய முக்கிய கருத்துக்கு வரல. இப்பதான் வரப்போறோம். வி ஆர் கமிங் டூ த பாயிண்ட். இந்த கதைய சொல்லும்போது, இந்த சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஒரு டீச்சர் கேட்டாங்களாம். இந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது, யாருக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னு கேட்டப்போ, ஒரு புள்ள கை தூக்கிச்சு. சொல்லுச்சாம். இந்த கொழுத்த கன்றுக்கு தான் ரொம்ப சேடா இருந்துச்சுன்னு. அது உண்மையா இருக்கலாம். ஆனால், அத விட ஒரு ஆளுக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. somebody who was not happy that this younger son came back. இந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததை குறித்து ஒருவருக்கு மகிழ்ச்சி இல்ல. பாருங்க, இந்த இந்த கதைய இயேசு கிறிஸ்து இந்த எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றதோட முடிச்சிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும் இந்த கதை. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொன்னோம். "தே லிவ்ட் ஹேப்பிலி எவர் ஆஃப்டர்." அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்நாள் முழுந்தாங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நெறைய உவமைகளை பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான முடிவுல இல்ல. நம்ம கூட பார்த்தோம். இந்த தாலந்து, மீனா இதெல்லாம் சந்தோஷமான முடிவுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஜனங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையை பார்க்கும்படியாக சரியாக முடித்தார் அவர்.
ஏனென்றால் இந்த இடத்துல கூட ஒரு சந்தோஷமான நிலைமை அங்க சூழ்நிலை இல்ல. ஏனென்றால் இன்னொரு சகோதரன் அங்க இருந்தான். இப்பதான் அந்த மூத்த சகோதரனுக்கு நம்ம வருகிறோம். அவனை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். வசனத்துல இருக்க எல்லா பாவங்களும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வருது. அவன் ஒரு பெருமையில சொல்றான். என்ன என்ன நடக்குது இங்க? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? அவன் கேட்கிறதிலேயே உங்களுக்கு தெரியணும். அ நான் இங்க இருக்கிறேன். என்ன நீங்கலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. தேர் இஸ் பிரைட். உனக்குள்ள கோபம் இருக்குது. என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். கசப்பு இருக்குது உள்ளுக்குள்ள. அப்பாட்ட சொல்றான். எவ்வளவு வருஷமா நான் இங்க இருக்கேன். எனக்கு நீங்க ஒரு பார்ட்டி கூட குடுத்ததில்ல அப்பா. அப்ப அந்த பொறாமையும், குரோதமும் இருக்கு. அவன் உங்க பணத்தெல்லாம் விபச்சாரிகளோடு வீண் பண்ணுனான். எப்படி அவனுக்கு தெரியும்? யாரும் இதுவரைக்கும் சொல்லல அந்த கதையில. எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா அவன் சொல்றான். அவனுக்குள்ள பெருமை, கோபம், கசப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கு. வசனத்துக்கு விரோதமான காரியம். இந்த மூத்த குமாரன் உடைய பிரச்சனை அவனுக்குள்ள இந்த பிரச்சனை என்னன்னா, இங்க பல பேர் ஒருவேளை கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களில வளர்க்கப்பட்டிருக்கலாம். நெறைய பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு. இதே பிரச்சனை. வாழ்க்கையெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலருந்து சர்ச்சுக்கு போறேன். அங்க போறேன், இங்க போறேன். ரொம்ப பவ்யமா இருக்கிறேன். இந்த மாரி மத்தவங்கள போல என்ஜாய்மென்ட்லாம் கிடையாது எனக்கு. நான் ஒரு என்னுடைய தகப்பனுக்கு குமாரனா இருந்தாலும் கூட, அடிமை போல நான் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னு நினைக்கிற நெறைய பேர் இருக்கோம். அந்த அந்த இளைய குமாரன் வந்து, அந்த பன்றி மேய்க்கிற அந்த 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 வேலைக்கு போனபோது, அந்த பன்றி வைத்திருக்கிறவனுக்கிட்ட தன்னை அடிமையாக வித்தான். ஆனா, இந்த மூத்த குமாரன், அவனும் அடிமையா தான் இருக்கிறான். அது அவன் சொல்றத கேளுங்க. அவன் அ இவன் வந்து அந்த தகப்பனுடைய வேலையில, தகப்பனுடைய வயல்ல, தகப்பனுடைய தோட்டத்துல ஒரு கடமையாக செஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷத்தோட இல்ல. நல்ல ஒரு மனமோந்து இல்ல. ரொம்ப நான் ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். நீங்க என்ன சொன்னா அதெல்லாம் செஞ்சேன். yet been lovelessly faithful. ஒரு நேசமும், பாசமும் இல்லாமல் வேலை செஞ்சிருக்கான். அவங்க அப்பா சொன்னத மாரி செய்யணும்னு ஆனா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல. ஒரு ஒரு அ அன்பு கிடையாது. இது நெறைய சபைக்கு போறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற பல கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த டென்ஷன் இருக்கு. ரொம்ப காலமா போறேன். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் மறக்காம போறேன். யாருமே சபைக்கு வராதப்ப கூட நான் வந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, "நாங்க 5 பேர் இருந்தப்ப அந்த சர்ச்சுக்கு வந்தேன். 2 பேர் தான் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தப்ப இருந்தேன். நீ எல்லாம் நேத்து வந்தவன்." ஆனா, சபைக்கே போகாம, ஒருவேளை வேற மதத்தின் பின்னணிகள்ல வேற எங்க இந்த கலி வலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆளு என்ன மாரி ஆள்லாம் கூட சபையின் பின்னணியே இல்லாம, சண்டே ஸ்கூலுக்கு போகாம, எதுவும் இல்லாம, அது வசனத்த தெரியாம, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒரு ஊழியம் செய்யாம, திடீர்னு வந்தாங்க. வந்து இன்னைக்கு ஹல்லேலூயா அப்படின்னு கையெல்லாம் உயர்த்தி, நடனமாடி ஆண்டவர துதித்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கும்போது அவங்க முகத்த பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி இருப்பாங்க நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த 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 பாரம்பரிய சபை பின்னணியிலேருந்து வந்தவங்க இப்படி நிப்பாங்க. "உனக்கு தெரியாதா? நீ எப்படி இருந்தன்னு? நான் வந்து என் 1 பரம்பரை இல்ல, 4 பரம்பரை, 5 பரம்பரை, 6 பரம்பரையா நான் ஊழியக்காரங்க பின்னாடி இருந்து வரேன். நீ என்னைக்கு வந்தவன்? நேத்து வந்தவன். என்னமோ தெரிஞ்ச மாரி டான்ஸ் ஆடுற. வெயிட், வெயிட், வெயிட்." அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இந்த நிலைமைய யோசிச்சு பார்ப்போம். இங்க இருக்கிற நம்ம பல பேருக்கு இந்த பரிசேய ஆவி, வேதபாரகரின் ஆவி, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தோடு, விடுதலை இல்லாமல், கசப்போடு பல்ல கடித்துக் கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இருக்குது, வசனத்துல இருக்குது, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கோம். விடுதலையாய் ஆராதிக்கிற லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டிருக்கிறார். நம்ப எப்படி இருக்கோம்னு யோசிப்போம். இந்த மூத்த சகோதரனுக்கு 2 காரியங்கள் பிடிக்கல. 1 இந்த இளைய குமாரன் எளிதாக வந்தான். உடனே சால்வைய போட்டாரு, மோதிரத்த போட்டாரு. சிம்பிளா ரொம்ப எளிமையாக இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அது மாத்திரம் இல்ல, உள்ள வந்துட்டு அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். அது
அவங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்காரு. அவனும் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இது அவனால பொறுத்துக்கொள்ள முடியல. இந்த மூத்த குமாரனால. எப்படி அவருக்கு எளிதா எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல சமயங்கள்ல இந்த உவமைகளை சொன்னார். ஒண்ணு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அ அ வழி அருகே இருந்த வேலைக்காரங்கள கூப்பிட்டாரு. முதல்ல கூப்பிட ஆரம்பிச்சாரு. வந்து சில பேர் 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. 9 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. கடைசில இன்னும் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா, சாயந்திரம் 5 மணி, 6 மணிக்கு வேலை முடியணும். 5 மணிக்கு சில பேர கூப்பிட்டு வந்தாரு. 5 மணிக்கு. 1 மணி நேரம் வந்து வேலை செஞ்சாங்க. கடைசில சம்பளம் குடுக்கும்போது, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு குடுக்குறாரு. முதல்ல வந்தவங்களுக்கு அவங்க டெய்லி வேஜ் குடுத்தாரு. கடைசில அந்த 5 மணிக்கு வந்தா 1 மணி நேரம் வேலை செஞ்சானா, அவனுக்கு அதே குடுத்த உடனே, முதல்ல இருந்தவனுக்கு கடுப்பு வந்துருச்சு. இவன் இப்ப தான் வந்தான். இவனுக்கு அதையே குடுக்குறீங்களே! இது இது இந்த உவமானத்தில கூட அதே கத தான். இது இது வந்து உள்ளேயே உட்கார்ந்திருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு ஒரு போராட்டம். நேத்து வந்தவன், இன்னைக்கு எங்க எப்படி ஆண்டவர் ஏன் அவன ஆசீர்வதிக்கிறார்? அவங்க நான் செஞ்சு இத்தன வருஷம் செஞ்சதெல்லாம் செய்யல. ஆனா ரொம்ப ஈஸியா வந்துட்டாங்க. எவ்வளவு என்ன விட சந்தோஷப்படுறாங்க. சகோதரனே, அந்த மாரி ஒரு பாரம்பரிய ஒரு கட்டுப்பாடு, நீயா அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கிறிஸ்தவத்துல இருந்தனா, நீ ஆண்டவருடைய சமூகத்துல விடுதலையாய் நீ சந்தோஷமாய் இல்ல. நீ கவனிங்க. உலகம் முழுவதும் தேவனுடைய ஆவியானவர் ஒரு புதிய விதத்திலே உலகத்தில பல தேசங்களிலும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. வெள்ளைக்கார தேசங்கள், மேலை நாடுகள்ல தான் சபைன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில சைனாவிலும், ஆப்பிரிக்காவிலும், தென் அமெரிக்காவிலும் ஆங்கிலம் தெரியாதவர்கள், வெள்ளை தோல் இல்லாதவங்க, இன்றைக்கு கோடிக்கணக்கில ஆண்டவருக்குள்ள வந்து, ஆவியின் அனலில பெற்று, விடுதலையாய் ஆண்டவரை மகிழ்ச்சியோடும், நடனத்தோடும், அ எந்த விதமான கட்டுகளும், கட்டுப்பாடும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்காங்க. அதில சில பேர் சைனால இருக்கிற கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிறிஸ்தவர்கள் பல நெருக்கத்தில இருந்தாலும் சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு பல பேருக்கு சபையின் பின்னணி, பாரம்பரியம்லாம் இல்ல. ஆனாலும் அ தேவனுடைய சபையில கோடிக்கணக்கில சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபையில வந்து சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. கர்த்தரோடு நல்ல உறவுல அப்படியே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனால் காலாகாலமாக சபைக்கு போய்க்கொண்டிருக்கவங்க, பல நூற்றாண்டுகளாக சபைக்கு போய்க்கொண்டிருக்கவங்களுக்கு இத புரிந்து கொள்ள முடியல. இட்டாலிக்குள்ள போனா ரோம்ல மாத்திரம் இல்ல, அமெரிக்காலயும், இங்கிலாந்துலயும், ஜெர்மனிலயும் அங்கங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே பெரிய கதீட்ரல்ல அப்படி ஹalleluya அப்படி உட்கார்ந்துட்டு இந்த இதெல்லாம் போட்டுட்டு போறாங்க பாருங்க. அவங்க பார்க்குறாங்க இது என்ன கிறிஸ்தவம்? ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க? நான் இத்தன க நூற்றாண்டுகளாக எங்க குடும்பம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது. ஆமென். நம்முடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்ப்போம். ஒரு கதை சொல்லணும்னு நெனச்சேன். நமக்கு டைம் இருக்கான்ட்டு டைம் இல்ல. ஆ ஜெர்மனில இந்த யூதர்களை அம் கொன்று குவித்த ஹிட்லருடைய ஆர்மி கடைசியாக அவங்க தோற்றபோது அவங்கள ஜெயில்ல போட்டு அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது, அவங்க ஜெயிலுக்கு ஒரு அமெரிக்கன் சாப்ளின் அப்டின்னா அ ஒரு பாஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அவருடைய 2 மகன்களும் அவருக்கு 2 மகன்கள் தான். 2 மகன்களையும் இந்த ஜெர்மனி யுத்தத்தில அவங்க கொலை செஞ்சுட்டாங்க ஜெர்மன்ஸ. அப்படிப்பட்ட அதில இருக்க மோசமான அந்த ராணுவத்தில இருக்கிற மோசமான தலைவர்கள் கொஞ்சம் பேர் அங்க ஒரு 20, 30 பேர் அந்த ஜெயில்ல இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ட்ரையல் நடந்துச்சு. நியூரம்பெர்க் ட்ரையல்ன்னு. இந்த சாப்ளின், அமெரிக்கன் சாப்ளின், அமெரிக்கன் பாஸ்டர கொண்டாந்து போட்டாங்க. அவங்களுக்கு நீங்க கடைசியில ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கலாம் சொல்லி. அவர் அ பல நாள் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்காரு. கடைசியில ஆண்டவர் அவருக்கு அந்த கிருப குடுத்தாரு. அவர் போய் மெதுவா சுவிசேஷம் சொல்லி அங்க இருந்த பல பேர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது வரைக்கும் தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஆதங்கங்கள், கசப்புகள், அவர்களை குறித்த அந்த வெறுப்புகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து மறக்கடிக்க வைத்து அவருக்கு அந்த தன்னுடைய மனதுருக்கத்தை கொடுத்தார். இந்த இந்த மூத்த குமாரனைப் போல ஒரு கசப்போடு இவன்களுக்கு போய் நான் என்னத்துக்கு இது பண்ணணும்? அப்படி இல்ல. பல பேர் இவருடைய ஊழியத்தினால இந்த இந்த பாஸ்டருடைய ஊழியத்தினால அவர்கள் பல பேருக்கு தூக்கு தண்டனை குடுத்தாங்க. அந்த தூக்கு மரத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி ஆண்டவர அறிக்கை செய்து, தங்களுடைய பிள்ளைகளையும், தன்னுடைய மனைவியையும் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும்னு சொல்லி மறிச்சாங்க. தாங்களும் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க அ அ அறிக்கை செய்து மரித்தார்கள். ஆமென். இது வந்து நம்ப இந்த பாரம்பரிய சபைக்கு போற கிறிஸ்தவர்களோ, அல்லது நம்ம ட்ரெடிஷனலா பாரம்பரியத்துல பல கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க,
நாம் இப்படிப்பட்ட இளைய குமாரனை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளும்போது, கையில இந்த பாருங்க அடிச்சிருக்கான், பச்சை குத்திருக்கான் இங்கேயும், அங்கேயும். ஆள பார்க்கவே விசித்திரமா இருக்குது. ஆனா வந்து சந்தோஷமா கை தட்டி ஆடிட்டு இருக்கான். அவன் போட்டிருக்க ஜீன்ஸ் சரியில்ல. இந்த கட் பண்ண ஷர்ட் போட்டிருக்கான். அத தான் நம்ம பார்க்குறோம். கண்ணு அங்க தான் போகுது. ஏன் இவன் ஒரு மாரி இருக்கான்? தலை சரியில்லையே, முடி சரியில்லையே. நம்ம இருக்கிறது அப்படி கடுகடுன்னு இருப்பான். அவன் சந்தோஷமா ஆண்டவர துதித்துக் கொண்டிருக்கான். அத பார்க்கறதில்ல. வாட் டு யூ ஃபீல்? இப்படிப்பட்டவர்கள் வரும்போது உனக்கு சந்தோஷம் இருக்குதா? அவங்க இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடிக்கொண்டிருக்காங்கன்னு உனக்கு அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட முடியலையா? அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னுடைய சகோதரர்கள். உன்னுடைய பிதாவாகிய தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களும் உன்னோடு கூட பரலோகத்துல இருக்க போறாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீயும் பரலோகத்துல நீ குதூகலமா தான் இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், இந்த பச்சை குத்திட்டு வந்திருக்கான். இந்த விபச்சாரத்துல இருந்த ஸ்திரீ வந்திருக்கிறா. இப்படி தண்ணி போட்டுட்டு ட்ரக் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்படி வரான். ஒரு மாரி வரான். அவர்களும் மரித்திருந்தார்கள். அவர்கள் தொலைந்து போயிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஜீவனோடு இருக்கிறாங்க. அவர்களை நான் கண்டுபிடித்தேன்னு ஆண்டவர் சொல்றார். நாம் அந்த மூத்த சகோதரனைப் போல யோசிக்கிறோமா? அல்லது அப்பா அந்த அவர்களும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அவர்கள் என்னை விட எந்த விதத்திலும் மோசமானவர்கள் அல்ல. நான் அவர்களை விட எந்த விதத்திலும் நேர்த்தியானவன் அல்ல. அவர்களுக்கு இருக்கிற மாரியே எனக்கும் உமக்கு கிருபை வேணும் என்று நம்ம சொல்லுகிறோமா? ஆமென். இன்றைக்கு நான் இந்த 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 கதையை இயேசு கிறிஸ்து சொன்ன கதையை உங்களிடத்தில் சொல்லும்போது, உங்க இருதயம் எப்படி பிதாவின் அன்பினாலே நிறைந்திருக்கிறதா? அல்லது அந்த மூத்த சகோதரனைப் போல, இவன் இவனை 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 போய் இவனுக்கு ஏன் இவ்வளவு சலுகை குடுத்தார்ன்னு யோசிக்கிறீங்களா? திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த பேரபிள். த ஸ்டிங் இஸ் இன் த டெயில். இந்த தேளு கடைசியில கொட்டும் பாருங்க. அது மாரி இயேசு கிறிஸ்து முடிக்கும்போது, இங்க அந்த அந்த இது கொட்டு வருது. ஆமென். ஒருவேளை நம்ம பல பேர் இந்த மூத்த மூத்த குமாரனோடு நமக்கு பல காரியங்கள் இணையா இருக்கலாம். ஏன்னா, பல பேர் ஒருவேளை தேவனை குறித்து தூரமா இல்லாம இருக்கலாம். நான் தண்ணி போட்டதே கிடையாது பிரதர். நான் இது செஞ்சதே கிடையாது, அது செஞ்சதே கிடையாது. எ எ எங்க ஊர்ல வந்து நான் சமாதானமா இருந்திருக்கேன். எங்க வீட்ல நல்ல புள்ள இதெல்லாம் இருந்திருக்கலாம். யூ மே நாட் ஹேவ் லிவ்ட் இட் அப் வித் வைன், விமன் அண்ட் டான்ஸ். நீங்க வீட்லயே இருந்து ரொம்ப ரிலிஜியஸா நல்ல மரியாதையா இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அது ஒரு காரியம் இல்ல. கடைசியா 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த தகப்பன் இந்த கதையில 2 குமாரர் குறித்தும் மனதுருக்கத்தோட இருந்தார். He was as tender and loving towards the elder brother as he was to the younger brother. ஏன்னா, வீட்ட விட்டு அவன் வெளிய நின்னுகிட்டு இருக்கான். நான் உள்ள வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு. எப்படி அவரு இளைய குமாரனை பார்க்க வீட்ட விட்டு ஓடி போய் பார்த்தாரோ, அதே போல, அதே அன்போட இந்த வெளிய நிக்கிற மூத்த குமாரன்ட்டயும் வெளிய அவரு வராரு. பாருங்க இவரு வயசானவரு. இவருக்கு தான் எல்லா பணமும் இருக்குது. அவங்க தான் வந்து பார்க்கணும். ஆனா இவரு போய் அந்த மூத்த குமாரன பார்த்து, "மகனே, மகனே, உள்ள இருக்கிறது உன்னுடைய தம்பி. இது உன்னுடைய தம்பியா? அவன நீ வரவேற்கிறதுனால உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். நீ எதுலயும் நீ நஷ்டப்பட போறதில்ல. ஆல் ஐ ஹேவ் இஸ் யுவர் சன். உனக்கு எப்ப வேணாலும் நீ பார்ட்டி வச்சுக்கலாம். எல்லா பணமும் உன்னோடது தான்." இதுதான் இப்படிப்பட்ட ஒரு இப்படி இப்படி இருக்கிறோம் பாருங்க. இப்படி ஒரு கிறிஸ்தவத்துல உடுப்பு போடுறதுலேருந்து இப்படி கடுகடுன்னு வச்சுக்கிட்டு, இந்த ஆவிக்குரிய சகோதரர்கள்ன்னு சொல்ற பல பேர் கூட ஆண்டவருக்குள்ள ஒரு விடுதலை இருக்கிறதில்ல. This is the tragedy of those who are so respectable but so lacking in the exuberance and vitality of knowing the Lord. ஃபாதர் பெக்மன்ஸ் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அப்படியே எங்க போனாலும் அப்படி கைய ஆட்டிக்கிட்டு அவ்வளோ வயசான என்ன நினைக்கிறாங்கன்னு அவர் கண்டுக்கிறது இல்ல. இவரு ஃபாதர் இந்த உடுப்பு போட்டிருக்காருன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். நம்ம சில பேருக்கு எல்லாம் அந்த வசனம்லாம் படிச்சிருக்கலாம், டிகிரி வச்சிருக்கலாம், அது வச்சிருக்கலாம். எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கு கொழுத்த கன்றை நீங்க கொன்று நீங்க கொண்டாட்டம் போட்டுருக்கலாம் ஆண்டவருடைய எல்லாம் உங்களோடது. அந்த அப்பா ஏற்கனவே குடுத்துட்டாரு தன்னுடைய சொத்தெல்லாம். ஆண்டவரை முழுமையாக சந்தோஷமாக கொண்டாட, உங்க வாழ்க்கையில ஜாலியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நெறைய சந்தர்ப்பத்த குடுத்திருக்காரு. ஆனா அப்பா கேட்கறது ஒரு காரியம் இந்த மூத்த குமாரன்ட்ட, உன்னோட சகோதரன். அவன் எவ்வளவு எவ்வளவு தொலைஞ்சு போயிருந்தான். இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்யா.
அது கொண்டாட வேண்டிய நேரம் இல்லையான்றார். இட் இஸ் ரைட் டு பிரைஸ் த லார்ட். சிங் அண்ட் டான்ஸ். ஆண்டவரை ஒவ்வொரு தொலைஞ்சு போன மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் நம்ம சந்தோஷமாய் ஆடி பாடுவது சரியான காரியம். கர்த்தரை துதிப்பது சரியான காரியம். ஆமென். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன எத்தனை நாடுகள்ல இந்த கடந்த 40 வருஷத்துல அப்போஸ்தலர் நாட்களுக்கு பிறகு, முதல் நூற்றாண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் நூற்றுக்கணக்கான, கோடிக்கணக்கான புதிய ஆத்துமாக்கள் கடந்த 30, 40 வருஷங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் திரும்புது. தேவனுடைய ராஜ்யம் விருத்தியாகுது. ஆமென். அத விட்டுட்டு இந்த பிஜேபி, அந்த இந்த பின்னு சொல்லிட்டு உட்காந்து மொனன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மூஞ்சி அப்படியே லாங்கா வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷம் கடைசி பாகங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆமென். அவர் தேவன் இந்த நாள்ல அவருடைய அன்பை நமக்கு கொடுக்கும்படியாக, நம்ப இந்த அடிமைத்தனத்தின் புத்தி இல்லாம, மகன்களாக அந்த கிருபையிலே அவருடைய தைரியமாய் அவருடைய சிங்காசனத்துக்கு சேர கடவுள். ஆமென். அந்த மூத்த சகோதரனால 2 காரியம் பிடிக்கவே இல்ல. கிருபை, அவர் நன்றியோட இருக்கிறது. கிருபைனா தகுதி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கிறது. நன்றினா அது அந்த கிராட்டிட்யூட் அப்படின்னா அந்த நடந்த ஒரு அருமையான காரியத்தை நாம் கொண்டாடி மகிழ்வது. இது 2 அவனுக்கு பிடிக்கல. இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க? அவனுக்கு தகுதி இல்லாத. ஏன் எல்லாம் கொண்டாடாம பண்றீங்க? இது 2ம் பிடிக்கல. இந்த ஓமை எப்படி முடிஞ்சுச்சு? இந்த கதை முடிஞ்சுச்சா? இயேசு கிறிஸ்து இங்க ஒரு முடிவ பத்தி சொல்லல. சில கேள்வி நான் கேட்டேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இளைய குமாரன் வீட்ல தான் இருந்தானா கடைசில அதுக்கப்புறம். அவன் மனம் மாறிட்டானா? நல்லவனா இருந்தானா? அவன் அந்த தூர தேசத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சானா? நமக்கு தெரியாது. இந்த கதையில இல்ல. இந்த மூத்த குமாரன் இந்த இளைய குமாரனோட சமாதானமா போனானா? அவங்க 2 பேரும் நட்புல வந்தாங்களா? ஐ டோன்ட் ரியலி நோ. இயேசு கிறிஸ்து அந்த கதையை சொன்னபோது நிறுத்திட்டார். அவ்வளவுதான். நீங்க, நானு அந்த கதையை முடிக்கணும். ஏனென்றால் அவர் அந்த கதையை சொல்லும்போது மதவாதிகள், மதத்துல பெரிய ஸ்தானத்துல இருந்தவங்ககிட்ட சொல்றாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, "இங்க வா. நான் பாரு ஆயக்காரரோட இருக்கேன்னு, நான் சந்தோஷமா இருக்கேன்னு என்னோட வந்து உட்காரு இந்த பார்ட்டிலன்னு" கேட்கிறாரு. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த அந்த உவமைய கதையை கேட்டுக்கிட்டாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஒரு சோகமான முடிவை இந்த கதைக்கு ஒரு சோகமான முடிவை செஞ்சாங்க. ஆமென். இங்க சண்டே ஸ்கூல் டிராமா போட்டீங்கன்னா, டிவியில கதை சில சமயங்கள்ல சொல்றாங்க. இந்த கதைய முடிக்கும்போது, அந்த மூத்த குமாரன் வந்து, "ஓ! ஐ அம் சாரி அப்பா. ஐ அம் சாரி டாட். நான் உள்ள வரேன்" அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலா இயேசுவின் நாட்கள்ல அது நடக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளோடு நண்பர்களா இருக்கிறார் என்று முறுமுறுத்தாங்க பாருங்க. அவர்கள் எல்லாம் அந்த மூத்த சகோதரனுக்கு இணை. அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் இந்த முடிவை நான் சொல்றேன். அவங்க அப்பா சொல்றாரு, "ஐயா உள்ள வந்து" மூத்த குமாரன் சொல்றான். அவங்க அப்பா அப்படியே முறைச்சு பார்த்து, "உன்னைய நான் கொலை செய்ய போறேன். I'll kill you for this." That is what they did. மூத்த குமாரனுக்கு இணையாக இருந்த அந்த மதவாதிகள். ஏன்னா இந்த கதையில அந்த அப்பான்றது பிதாவாகிய தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து. பிதா உலகத்துல அவருக்குள்ள இருந்தார். தன்னை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஓமானத்துல இந்த தகப்பனின் சிச்சுவேஷன்ல இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இந்த மூத்த குமாரனா இருந்தது பரிசேயரும், வேதபாரகரும், இந்த மதவாதிகளும். என்ன செஞ்சாங்க? இயேசுவை சிலுவைக்கு எடுத்துக்கொண்டு போய் அவரை கொலை செய்தார்கள். பிகாஸ் he was what he was. அவர் இந்த அயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பராயிருந்ததுனால அதைதான் இந்த மூத்த சகோதரன் செய்தான். ஆனால் இந்த ஒரு சோகமான முடிவு அந்த நாள்ல இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த கதைக்கு கொடுக்க போறோம்? இங்க ஒரு சிலர் இந்த இளையகுமாரனை போல ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரத்துல இருந்தீங்கன்னா, will you write the ending now? நீங்க இன்னைக்கு ஒரு புது முடிவை இந்த கதைக்கு எழுதுவீங்களா? என்னன்னு தெரியல. ஆனா நான் திரும்பி வரப்போறேன் தேவன்ட்ட. அவர் என்ன செய்வார்ன்னு தெரியாது. ஆனா நான் இருக்க வேண்டியது அவருடைய வீட்டுல. யூ ரைட் தட் எண்ட் இன் யுவர் ஹார்ட். நீங்க அவர்கிட்ட இருந்து ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா, திரும்பி
தேவனுடைய வீட்டுக்கு வாங்க. இந்த மூத்த குமாரனைப் போல அந்த ஊழியக்காரன் சரியில்ல, இந்த ஆராதனை சரியில்ல, இது சரியில்லன்னு இப்படியே எல்லாரையும் நொல்ல சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. வுட் யூ ரைட் திஸ் எண்டிங்? ஆண்டவரே, உலகத்துல சபைகளிலே புதிய ஜீவன் ததும்புகிறது. சபை பின்னணியே இல்லாமல் இருக்கிற ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்கள் நான் செய்யாத விதத்துல, நான் ஆராதிக்காத விதத்துல ஆராதித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே, அவர்கள் உம்மிடத்திலே வந்தார்கள் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்று இந்த முடிவை செய்வீங்களா? அவர்கள் அப்ப அவர்களோடு நான் பரலோகத்திலே சேர்ந்திருக்க நான் வாஞ்சிக்கிறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து உம்முடைய கிருபையை தான் பெற்றிருக்கிறோம். நானும் அந்த கொண்டாட்டத்தில பங்கேற்கணும். என்னையும் அந்த கொண்டாட்டத்தில சேர்த்துக் கொள்ளுங்கள். எனக்காக கூட இன்னொரு கொழுத்த கன்றுக்குட்டியை நீர் பந்தியில வைங்க. ஏன்னா நானும் அந்த விருந்துக்கு வருகிறேன் என்று இந்த கதையை முடிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அப்படி அழைக்கிறார். ஆமென்.